Praise the Lord. இன்னைக்கு நம்ம லென்த் சீசன் 3rd டேல இருக்கோம். How to live in a spirit. ஆவியில வாழ்றதுனா எப்படி? நம்ம வந்து இந்த ஃபாஸ்டிங் டைம்ல இந்த 40 நாள் கத்துக்க போறதே அதுதான். ஏன்னா ஆண்டவர் அழைக்கிறது நம்ம ஆவியில வாழ்றதுக்கு தான். ஏன்னா ஆவியில நீங்க வாழ்ந்தீங்கன்னா மாத்திரம் தான் இயேசுவோட நம்ம கனெக்ட் ஆக முடியும். பிகாஸ் only a spirit can connect with the spirit of God. கர்த்தரோட ஆவியோட கனெக்ட் ஆகணும். நம்ம ஆவியில இருந்த மாத்திரம் தான் நடக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா 2 Corinthians chapter 3 verses 17. Now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty, there is freedom. கர்த்தரோட ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியில வாழ்வதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய சரீர மாம்ச செத்து இந்த உலகத்தின் காரியமும், அதாவது பயம்தான் சின் நேச்சர். அந்த பயம் இருக்கும்போது அதோட விளைவு தான் பாவங்கள். அப்போ விளைவு என்னன்னா பொய் பேசவோ இல்லை எந்த ஒரு காரியமும் மறைத்து செய்வது. அப்போ ஆவியில வாழும்போது அந்த பயம் இல்லாம ஆகும். அப்போ மாம்சத்துல பயம் செத்து போகும்போது, பயம் இல்லாம ஆகும்போது, மாம்சம் செத்து போகும்போது தைரியமா எப்போ வாழ்றோமோ அப்பதான் நம்ம ஆவியில வாழணும் அர்த்தம். இந்த மாதிரி எல்லா காரியத்திலும் எல்லா அடிக்ஷன்ஸ் எல்லாமே எப்போ இல்லாத ஆகுதோ அப்பதான் நம்மளோட ஆவியில வாழணும். நம்ம ஆவியில வாழும்போது எல்லாமே நமக்கு என்ன நடக்கும்னா ஆவியில ஆண்டோட கனெக்ட் பண்ணணும். எஃபிஷியன்ஸ் 1:3 என்ன இருக்குதுன்னா, ஆவியில ஆண்டோர் எல்லா ஆசீர்வாதம் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. நம்ம ஆவியில ஆல்ரெடி எல்லா ஆசீர்வாதம் இருக்கு. அது ஏன் வெளிப்படையா நம்மளால காண முடியலன்னா நம்ம மாம்சத்துல இருக்கிறதுனால. மாம்சம் செத்து ஆவி நம்ம கனெக்ட் ஆகும்போது ஆவியில இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் நம்ம கண்களில் காண செய்வார். Praise God. Hallelujah.